அனாலிசிஸ் ஆஃப் சாங்ஸ் இன் எ மூவி. அதாவது சாங் வந்து மூவிக்கு வந்து தேவையா தேவையில்லையா அந்த மாதிரி டாபிக் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ வெல்கம் டு சின்ஸ். நாங்கள் இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங், ஸ்க்ரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பற்றி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்குன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் கண்டக்ட் நடத்திட்டு இருக்கோம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். என்ன கேட்டிங்கன்னா, சாங்ஸ் வந்துட்டு கதையோட ஓட்டத்தில் இருக்கும்போது தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். அதே நேரத்தில் அன்னெசரியாக இருந்தாலும் ஓகே. ஏன்னா இப்போ சாங்ஸோட மார்க்கெட் எஸ்பெஷலி இந்தியன் மூவிஸில் வேறு லெவலில் போயின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாங்ஸும் கிட்டத்தட்ட எப்படி நம்ம படத்துக்காக மேக்கர்ஸ், எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி சாங்ஸ்லேயும் லிரிசிஸ்ட்டு, மியூசிக் டைரக்டர்ஸு, அப்புறமா மியூசிஷியன்ஸு வேறு டிஃப்ரெண்ட்டாக அதையே ஒரு படம் மாதிரி உருவாக்கி வெளியே கொண்டு வராங்க. அதே நேரத்தில் அது கதையோட முன்னோட்டத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்குது. நம்மளுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் தான். அந்த கதையோட டோனு, மூடு எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுக்குது. சில படத்தில் மேபி நம்மளுக்கு ஆஃப் ஃபீல் ஆகலாம். இப்போ சர்தார் படத்துலயே அன்னைக்கு சொல்லியிருந்தாங்கல்ல, சர்தார் படத்தில் சாங்ஸ் தேவையே இல்லை அந்த கண்டென்ட்க்கு அப்படின்னு சொல்லலாம். மேபி நம்மளுக்கு அப்படி ஃபீல் ஆகலாம். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே என்ஜாயபுளாக இருந்திருக்கலாம். மேபி ஒரு தீம் சாங், இல்லை ஒரு ரொமான்டிக் சாங், மெலடி, இல்லை ஃபேமிலி சாங், எதுவாக இருந்தாலும் இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்றது தான். தேவையே இல்லைனாலும் மேபி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக இப்போ லியோவில் கூட அந்த சாங் பார்த்தீங்கன்னா அது இல்லைனாலும் நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் குறைஞ்சிருக்காது. ஆனால் அது அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நம்மளுக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஒரு மாதிரி சீரியஸாக ஒரு விஷயம் போயின்னு இருக்கு, இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு காமெடியாக போயின்னு இருக்கு, இல்லை போரிங்காக போயின்னு இருக்கு அப்படின்றத விட சாங்ஸ் நல்லாவே இல்லைனாலும் அதோட ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட மியூசிக்கோ இல்லை டான்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகி மேபி கேட்டுன்னு இருப்போம். பழைய பழைய ஃபிலிம்ஸ் எல்லாம் சாங்ஸ் தான் மெயினாக. சாங்ஸே பெரிய மூவிக்கு எப்படி ஆர்ட் ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சாங்ஸுக்காகவே நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ அது குறைஞ்சிருச்சு, ரொம்ப மாடர்னைஸாக போயிடுச்சு. நம்மளுக்கு இப்போல்லாம் அந்த மெலடி சாங்ஸ் பெருசாக வர்றதில்ல. அதுக்கப்புறம் சாங்ஸுக்காக தனிப்பட்ட முறையில் ஒர்க் நடக்கும் இல்லை. ஜீன்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 7 ஒண்டர்ஸை காமிச்சு அதுவுமே அவங்களோட லவ் எஸ்டாப்ளிஷ் ஆகணும், அதே நேரத்தில் அந்த லொக்கேஷன்லையும் 7 ஒண்டர்ஸை காமிக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் பாட்டு ரசிக்கிற மாதிரி. இப்போ அது குறைஞ்சிருச்சு. இப்போ வெரி குட் பம்ப்ஸு, என்ஜாய் பண்ணுறது, இல்லைன்னா லவ் ட்ராக், இதுதான் அதிகமாக வருது. சாங்ஸுக்காக தனிப்பட்ட முறையில் மெனக்கடல் நடந்தால் இப்போவுமே நம்மளுக்கு வந்துட்டு ரைட்டான பிளேஸ்மெண்ட்டில், ரைட்டான டைமிங்கில் சாங்ஸ் வைக்கும் போது இந்த மாதிரி சாங்ஸுக்குன்னு செப்பரேட்டாக மெனக்கடல் வந்து ஒரு படத்தில் பிளேஸ் பண்ண வச்சுட்டா கண்டிப்பாக என்ஜாயபுளாக இருக்கும். அதுவுமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட்டு. சாங்ஸ் இருக்கிறது தப்பு இல்லை, அதுக்கு கதைக்கு தேவையாக இருந்தாலும் தேவையில்லைனாலும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட்டு. சாங்ஸ் வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு பிளேஸ்மெண்ட் யூஸ் ஆகும் ப்ரோ. லைக் மாண்டேஜஸ்லாம் எப்படின்னா பழைய படத்தில் இந்த ஒரே பாட்டிலே பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யூசேஜ் வந்துட்டு அதுவுமே ஒர்க் ஆகிருக்கு. பட் அதை விட பெஸ்ட்டாக வந்துட்டு இந்த லவ் சீன்ஸ்லாம் வந்துட்டு மாண்டேஜஸில் காட்டுறப்போ நம்மளுக்கு ஈஸியாக கன்வே ஆகிடும். ஒரு சாங் ஃபுல்லாக ஒரு மெமரி அப்படின்றப்போ ஓவர்லேப் ஆகிறப்போ ஒரு முன்னாடி ஸ்டார்ட் ஆன லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சாங், அதுக்கடுத்து ஒரு ஜஸ்டிஃபைடான ஒரு சீன், அதுக்கப்புறம் லைக் அவங்க பிரேக் இன் டூ லைக் அந்த லவ்வர் இறந்துடுறாங்க, அந்த மாதிரி சீன்ஸ் காட்டுறப்போ நம்மளுக்கு அது கன்வின்சிங்காக இருக்குது. அது சீன்ஸில் கொண்டு போகிறப்போ நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். இந்த மாதிரி விஷயம்லாம் சாங்கில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போது எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு டீகேட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து நிறையா பிரிக்கலாம். இவங்க இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ், இவங்க அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்னு. பட் ஆஃப்டர் கடைசி லாஸ்ட் டீகேட் பொறுத்த வரைக்கும், லாஸ்ட் டீகேட்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது 2024, ஒரு 2012லேருந்து 24 வரைக்கும் ஒரு கடைசி 12 வருஷம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒருத்தவங்க கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, பாட்டு இல்லாத படங்களும் ஹிட் ஆகிருக்கு, பாட்டும் ஹிட் ஆகிருக்கு. வெறும் பாட்டு மட்டுமே மியூசிக் வீடியோவாக விட்டு அதுவும் வைரலாக இருக்குது. பாட்டு இல்லாத படம், பாட்டு தேவையில்லாத படம் அதுவும் ஹிட் ஆகிருக்கு. எங்கெல்லாம் வந்து பாட்டு தேவையில்லாமல் ஒரு படத்தில் வருதோ அது ஹிட் ஆகாமல் போயிருக்கு. ஸோ விஷயம் என்னென்னா, எந்த ஆடியன்ஸுமே வந்து எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்கிறது இல்லை. ரொம்ப 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 எல்லாருமே சொல்கிற ஒரு பாயிண்ட் தான், சிம்பிளான ஒரு பாயிண்ட் என்னென்னா என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர். அந்த பர்டிகுலர்
நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஒரு சாங்குக்கு ஒரு 5 நிமிஷம்னு வச்சுப்போமே, அந்த 5 நிமிஷத்தில் உங்கள் கதையை நவுத்துறதுக்கு ஒரு பெட்டரான சீனை என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் உங்களால் வைக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு சாங் அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் சாங் வைக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாங்கை எவ்வளோக்கு எவ்வளோ லாஜிக்கலாக, எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கதையோட்டத்தோட இணைஞ்சு வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உழைக்கணும், அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வேலை பண்ணணும். சும்மா எடுத்தோன்னு கவுத்தோன்ற மாதிரி வச்சிடக்கூடாது. நான் இப்போதைக்கு வந்து கரண்ட்டாக வந்த இப்போ நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, ஒரு சில படங்களுக்கு வந்து சாங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வேற இடத்துல செம்மையாக யூஸ் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் நான் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணது இந்த 2023 பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் தமிழ் சினிமாவில் அப்படின்னா வந்துட்டு, நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த சோ கால்டு ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சாங்கை எடுத்துக்கலாம். அதில் பெஸ்ட் ஒன்று நான் எடுக்கிறேன், ஒரு ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுக்கிறேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் கடைசி ஆக்சுவலாக நான் சொன்ன இந்த டிகேட்லேயே வந்து நான் பெஸ்ட்டு ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன். மாவீரன் படத்தில் வந்து சீனா சீனான்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த சிச்சுவேஷன் ஆக்சுவலாக நீங்கள் அந்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டிப்பிக்கல் ஒரு ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சாங் தான். ஆனால் அது வர்றதே வந்து ரொம்ப லேட்டாக தான் வரும். அது எப்படின்னா கூட சேர்ந்து இருக்கிற கூட்டம் ஆடுறாங்கல்ல, அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எழுதியிருப்பார். என்னன்னா ஹோல் ஏரியாவையே வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஒரு காலனிக்கு, ஒரு பெரிய ஒரு வீட்டுக்கு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு 60 பேர் 70 பேர் கிட்ட வந்துட்டாங்க. அந்த 70 பேருமே வந்து அந்த ஃப்ளாட்டு நமக்கு புதுசாக கிடச்சிருக்குன்றத அவங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. ஒரு சாமிக்கு படையல் வச்சு கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பாட்டு. ஸோ அவங்க எல்லாருமே ஆடுறாங்க. ஸோ அவங்க காஸ்டியூம்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சாங்குக்கான காஸ்டியூம்ஸ் மட்டும் போட்டு வர மாதிரி இருக்காது. அவங்க வீட்டிலேருந்தே வந்து இவங்க கூட ஆடுற மாதிரி இருக்கும். இந்த ஹீரோவுமே வந்து ஒரு அடி ஃப்ரண்ட்டில் ஆடி இருக்க மாட்டார். அவங்க கூடயே தனியாக அவர் தெரிகிற மாதிரி நடுவில் ஆடிட்டு இருப்பார். பட் ஆனால் அவங்க லைன்லேயே ஆடிட்டு இவ்வளோ வேலைகள் போயிருக்கு அந்த சாங்கில். அதனால் அந்த சாங் வந்து கதையோட்டத்துக்கும் பக்காவாக இருக்குது. அந்த சாங்கும் ஹிட் ஆயிடுச்சு. தேட்டரில் அது பார்க்கும்போது நல்லா இருக்கு. அண்ட் அந்த ஹீரோ சிவகார்த்திகேயன்ற அந்த ஹீரோ வந்து நல்லா டான்ஸ் ஆடுறாருன்றதுனால அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டாக ஆட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பெஸ்ட். நான் ஒஸ்ட்ன்னு என்ன சொல்லுவேன்னா, அதே சிவகார்த்திகேயன் படம் எடுக்கிறேன். கடைசியாக வந்து அயலான் படத்தில் வந்து என்ன ஆகும்னா, முதல்ல எடுத்தோன்னே ஒரு யானையை காப்பாற்றுவார் சிவகார்த்திகேயன். அந்த யானையை காப்பாற்றின உடனேயுமே அடுத்த நாளைக்கு காலையில் வேற லெவல்னு ஒரு சாங் போட்டு, சங்கர் படத்தில் இந்த காவிரி ஆறும் பாட்டு வரா மாதிரி அந்த மாதிரி படங்கள் எல்லாம் அப்போ நம்மளால் ரசிக்க முடிஞ்சது. இப்போயே சங்கர் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் பண்ணார் அப்படின்னா நம்மளால் ரசிக்க முடியாது. ஆனால் சங்கர் டைரக்ஷனில் என்ன நம்ம ரசிச்சிட முடியும் அப்படின்னா, அந்த சாங்குக்கு பின்னாடி அவ்வளோ எஃபர்ட் இருக்கும். அவர் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாரு, அந்த இடத்த சொல்கிறாரு. ஒரு என்னன்னா தமிழை பற்றி எதுக்கு அந்த சாங், அந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் அப்படின்னா, நான் காவிரி ஆரம் பற்றி சொல்கிறேன்னா, சிவாஜி படத்தில் ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சாங் சொல்கிறேன்னா, அவர் வந்து யூஎஸ்லேருந்து கிளம்பி வருவார். வந்தோன்னா அவர் தமிழ்நாட்டை பற்றின பெருமை பேசுகிறார். எல்லாருமே வந்து அவங்க வந்து யூஎஸ் பொண்ணுங்களா இல்லை ஒரு மாடர்ன் பொண்ணுங்களா கொடுப்பாங்க. இல்லை எனக்கு வேணாம், எனக்கு ஒரு தமிழ் பொண்ணு வேணும்னும் போது அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் பாட்டு. அப்படியே வந்து சைட்லேயே வந்து கருத்தும் சொல்லிட்டு போயிடும். இந்த மாதிரியும் வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேற லெவல்னு ஒரு பாட்டை வச்சு அது எதுக்கு அங்கே வைக்கிறாங்கன்னே தெரியாமல் எல்லாருமே கூட்டத்தோடு சேர்ந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க, ஒரே கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தேவையில்லாமல் வைக்கக்கூடாது. இதுவே இப்போ நீங்கள் கௌதம் மேனன் படம் மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எழுதும் போதே அங்கே சாங் இருக்கும். ஏன்னா லவ்வை வந்து இசையோடு நம்ம சொல்கிறது தான். நம்ம தமிழ் ஓட இது பார்த்தீங்கன்னா, தமிழோடைய இந்த ஆர்ட் வடிவம் பார்க்கும்போது இயல், இசை, நாடகம்னு சொல்லுவாங்க. இயல்னா என்னென்னா போயட்ரி, இந்த டயலாக் எழுதுகிற விஷயங்கள் தான் இயல்னு சொல்லுவாங்க. இசைனா நமக்கு மியூசிக் இருக்குது, நாடகம்னா ட்ராமா. இது மூணும் சேர்ந்தது தான் தமிழ் கலையாகவே நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அது மூணுமே என்றைக்குமே இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அது இல்லைன்னே நம்ம வந்து தூக்கி வச்சிட முடியாது. ஆனால் அந்த இசைன்றது வந்து இப்போ வேற ஒரு வடிவம் எடுத்திருக்கு. நீங்கள் ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபேக்டராக ஒரு த்ரில்லரோ ஒரு க்ரைமோ வைக்கும் போது அந்த இடத்துல போயிட்டு வெளியில் போய் ஒரு சாங் பாட்டு பாடிட்டு ஆடிட்டு வர்றதுன்றது வந்து ஆக்சுவலி வேஸ்ட்டு. ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் சாங் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, அந்த சாங்காக வெளியில் வந்து ஹிட் ஆகிடுச்சு, அந்த சாங்கை வைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது எந்த அளவுக்கு கதைக்குள்ளே கொண்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதில் எஃபர்ட் போட முடியும்னா போடுங்க. எஃபர்ட் போட்டுமே அது நல்லா வரல அப்படின்னா அதை தூக்கிறதுக்கு தயங்கவே அதை தூக்கம்ட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நான் வந்து இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நம்ம டாடா படம் எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடி வந்து லிஃப்ட்டுன்னு சொல்லி ஒரு படம் பண்ணார் கவின். அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் சாங்கே இருக்காது. ஆனால் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அந்த படத்தோட எலமெண்ட்டை வச்சு ஒரு சாங்கை ரெடி பண்ணுவாங்க.
இப்போ கூட பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் சலூன்னு இப்போ ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்துல இந்த சாங்கே கிடையாது. ஆனா அறிவ வச்சு இப்ப யாரு வேணா என்ன நெனச்சா என்ன வேணா செய்யலாம். மேபி அந்த படத்தோட அடிநாதமே இல்ல அந்த படத்தோட தீமே அதுவா இருக்கலாம். அத பேஸ் பண்ணி ஒரு ப்ரொமோஷனல் சாங் ஒண்ணு பண்றாங்க. ஸோ ப்ரொமோஷனல் சாங் ஈஸியா உங்களுக்கு போய் மக்கள்ட்ட சென்றடையும். சீக்கிரம் போய் எல்லாரையும் ரீச் ஆகும். அது வந்து இப்போ இருக்கிற இடத்துல வந்து கன்ஃபார்மா நான் மஸ்ட்டுன்னே சொல்லுவேன். எல்லா படத்துக்குமே அது ரொம்ப அவசியம். நீங்க வந்து ஒரு படத்துக்குள்ள சாங் வைக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு படத்துக்கான ப்ரொமோஷனல் சாங்கா வச்சே ஆகணும். ஸோ நீங்க அப்படி அந்த மாரி ஒரு கிரைம் மூவி, ஒரு த்ரில்லர் மூவி மாரி வைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சாங் எடுக்குறீங்க, அந்த எடுத்துட்டீங்க. பட் ஆனா அது படத்துல வச்சா அது நல்லாவே இல்ல, எடிட்டர் தூக்க சொல்றாங்கன்னா, கவலையே படாம தூக்கிட்டு, அதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சில அடிஷனா சில ஷூட்லாம் பண்ணிட்டு, அத ப்ரொமோஷனல் சாங்கா விடலாம். அதுவுமே உங்க படத்துக்கு யூஸ் ஆக தான் போகுது. ஸோ சாங்குன்றது வந்து நம்மளுடைய தமிழ் கலையில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது. அது இப்போ வேற வடிவத்த எடுத்திருக்கு. என்ன வடிவம் அப்படின்னா, ப்ரொமோஷனல் எலமெண்ட்டா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப அது மஸ்ட்டாவே ஆயிடுச்சு. எந்த படம்லாம் வந்து ப்ரொமோஷனல் சாங்கா வந்து நீங்க ரீசென்ட்டா எடுத்து பார்த்து யூஸ் பண்ணீங்களோ, அது எல்லாமே ரொம்ப பெரிய ஹிட் ஆயிருக்கு. லவ் டுடே எடுத்துக்கலாம். இல்ல ஹிட்டான படங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க எக்ஸாம்பிளுமே எடுத்துக்கலாம். லவ் டுடே எடுத்துக்கலாம். இல்லன்னா வந்துட்டு இந்த நான் சொன்ன இந்த லிஃப்ட் படம் எடுத்துக்கலாம். அதுவுமே ஒரு நல்ல ஹிட் தான். டாடா படம் எடுத்துக்கலாம். அதுவுமே ஹிட் தான். அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ஒரு ஹீரோ பேஸ்டா படங்கள் போறாங்களோ, அந்த படங்கள் எல்லாம் வந்து இந்த ப்ரொமோஷனல் சாங் வந்து செம்மையா ஹிட் ஆயிருது. அது ஹிட் ஆகுதுன்னா எல்லாரையும் போய் சேருது. அது படத்துல வைக்கிறீங்களோ இல்லையோ தேவையே இல்ல. ஆனா அது வந்து ஹிட் ஆகணும். ஆனா இதுல நான் இன்னொரு மேட்டர் என்ன சொல்லணும்னா, கடைசியா நான் இப்போ ஒரு வெற்றிமாறனோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். எனக்கு வெற்றிமாறன ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் சொல்ற விஷயங்கள் வந்து எப்படின்னா, மியூசிக் டைரக்டரே இப்போ அவர்கிட்ட வந்து ஏதோ கஷ்டப்பட்டு சொல்ற மாரி சொல்றாங்க. நீங்க சாங்ஸ் எப்படி வச்சாலும் வந்து ஒரு மான்டேஜ்ல 2 நிமிஷம் தான் வைக்க போறீங்க. எதுக்கு நான் இவ்வளவு தூரம் கம்போஸ் பண்ணணுன்ற மாரி. அந்த மாரி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது தப்பு. நம்ம அ அ என்னதான் வந்து வெற்றிமாறன் டைரக்டர வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசா பார்த்தாலும், அவர் பண்ற தப்புகளையும் நம்ம கத்துக்கணும்ன்றது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ அவர் பண்ற இன்னும் நெறைய தப்புகள்ல இது ஒரு தப்பு என்னன்னா, சாங்ஸ வந்து அதுக்கான எலமெண்ட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்க போட்டு குடுக்குற மாதிரி, அது உங்களுக்கான எலமெண்ட்டையும் குடுத்துட்டு, அப்புறம் அந்த சாங்க வேஸ்ட் பண்றது. அதுவும் தப்பு. ஒண்ணு இந்த படத்துக்கு இதுதான் சாங்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவீங்க. இல்ல இந்த படத்துக்கு சாங்கே வேணாம்ப்பா. நான் ப்ரொமோஷனல் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கேத்த மாரி ஒரு சாங் போட்டு குடுங்கன்னு சொல்லணும். ஸோ யாரோட எஃபர்ட்ட வேஸ்ட் பண்ணாலுமே அது வேஸ்ட் தான். ஸோ அதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றத நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். ஸோ மொத்தமா முடிக்கணும் அப்படின்னா, ஒரு சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, சாங்ன்றது ஒரு படத்துக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்ஃபார்மா தேவை. ஏன்னா தமிழ் கலையில அது இருக்கு. தமிழ் படங்களுக்கு கன்ஃபார்மா சாங்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா அது நீங்க எங்க வைக்கிறீங்க? அதுக்காக நீங்க எவ்வளோ உழைக்கிறீங்கன்றத பொறுத்து தான், அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதா மாறுதுன்றது இருக்கு. ஸோ அதுக்கான நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு கதைக்கு உழைப்பு போடுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ லோகேஷ் கனகராஜ்லாம் வந்ததுக்கப்புறமா ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ கூட எழுதி, அதுக்கு ஒரு விஷயங்கள் எஃபோர்ட் போடுறீங்களோ, அதே மாரி ஒரு சாங்குக்குமே ஒரு எஃபோர்ட் போடணும். ஆனா அது உங்க படத்துக்கு தேவையா இல்லையான்றத நீங்க தான் முடிவு. தேவை இல்லனாலுமே கன்ஃபார்மா ஒரு ப்ரொமோஷனல் சாங் ஒரு படத்துக்கு கன்ஃபார்மா தேவை அப்படின்றது என்னுடைய கருத்து. அதோட நான் முடிச்சுக்கிறேன்.